நான் அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஒரு மனிதனை நிலைவரப்படுத்துகிறவர், நிலையாய் ஒரு இடத்திலே ஆண்டவர் வைக்கிறவர். அலைந்து திரிகிற ஒரு இடம் இல்லாமல், ஒரு வேலை இல்லாமல், இல்லைன்றால் ஒரு சூழ்நிலை வாய்க்காமல், பல பக்கங்களிலே எனக்கு ஒரு நிலைவரமான ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறவர்களை கர்த்தரை தேடின பிறகு ஆண்டவர் அவர்களை நிலையாய் வைக்கிற கர்த்தர். இந்த இடத்துல சகரியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஆண்டவர் அவர்கள் புறஜாதிகளை போல அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களிலே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை கொடுத்து, ஆண்டவர் அவர்களுக்கு தலைவர்களை கொடுத்து, ஆண்டவர் அவர்களை நிலையாய் ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார். ஆனால் நிலையாய் ஆண்டவர் ஒரு இடத்துல நிறுத்தும் போது சொன்னார், இங்கே இருக்கிற அந்நிய மார்க்கத்தினுடைய காரியத்தெல்லாம் நீங்க பின்பற்றக்கூடாது, அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழி விலகி போக பண்ணுவார்கள், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி, ஆனால் நாட்கள் தாண்டதற்கு பிறகு ஜனங்கள் அதெல்லாத்தையும் கேட்கல, எல்லாத்தையும் விட்டு வெளியே போனார்கள். அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போன உடனே நிலையாய் இருந்த இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஒரு நல்ல நிலையான இடத்துல இருந்துட்டு பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள். பொதுவாக நம்ம கூட நம்முடைய இந்திய தேசத்தினுடைய அந்த சுதந்திர தின விழாவை ரொம்ப கிராண்டா நம்ம கொண்டாடுகிறோம். நம்முடைய கவர்மெண்ட் அதை ரொம்ப கிராண்டா கொண்டாடும். அது நம்முடைய தேசத்திலே மிக முக்கியமான நாளா இருக்கிறது. அப்போ அதனுடைய கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த சுதந்திர போராட்டத்திற்காக நிறைய தியாகிகள் இருக்காங்க, நம்ம இன்னொருத்தருடைய கீழே அடிமைகளா இருந்தோம், நம்முடைய ஜனங்கள் அங்காங்கே சிதறி இருந்தாங்க, ஆனா நம்முடைய கையில இந்த நாடாக்க அந்த கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் பாடுபட்டாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய அந்த சுதந்திரம் என்கிறது முக்கியம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, இவங்க பல பக்கத்திலையும் சிதறப்பட்டு அவர்களுடைய வம்சத்திற்கு என்று ஒரு நாடு இல்லை. இப்போ ஏன்னா இவர்கள் செய்த தவறுகள்னால தான் அது நடந்துச்சு. இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சுறாங்க. அப்பதான் ஆண்டவர் சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இல்ல இல்ல, உங்க இருதயம் கலங்க வேண்டாம், உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், மறுபடியும் மீண்டும் நான் உங்களை என்ன பண்ணுவேன்னா திரும்பவும் ஒரு இடத்திலே உங்களை நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். இந்த ஜெபத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜெபத்திலே இருக்கிற நீங்கள் ஒருவேளை துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஒரு நிலைவரம் ஏற்கனவே ஒரு இடத்துல நிலையா இருந்தேன், ஆனா அந்த இடத்துல இருந்து நான் துரத்தப்பட்டேன், இப்பொழுது நான் நிலைவரமா இல்லை, என்னுடைய வாழ்க்கை நிலைவரப்படுமா, இனி நான் ஒரு இடத்துல நிலையாய் வருவேனா, நான் மறுபடியும் இந்த காரியத்தில் நிலைக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு முதல் நாள் வாக்கு கொடுக்கிறார், திரும்பவும் ஒரு விசை, திரும்பவும் ஒரு விசை. நீ எங்கிருந்து எடுக்கப்பட்டாயோ, நீங்கள் எங்கிருந்து துரத்தப்பட்டீர்களோ, நீங்கள் எங்கிருந்து அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எங்கிருந்து வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டீர்களோ, அந்த இடத்துல கர்த்தர் மீண்டும் உங்களை கொண்டு போய் வைத்து உங்களை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நிறைய பேர் சொல்லலாம், நீ இனி நிலைப்பட முடியாது, உனக்கு நீ நிலைவரம் கிடையாது, நீ அந்த இடத்திலேயே நிலையா இல்லை, இந்த இடத்திலேயே நீ நிலையா இல்லை, அங்கிருந்து நீ வந்தது தப்பு, இங்கிருந்து நீ எடுக்கப்பட்டது தவறு, இனி உனக்கு எங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, இனி உன்னை எங்க நிலைவரப்படுத்த போறாங்க? இல்ல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலையா நிக்க முடியாது, நீ பரிசுத்தத்துல நிலையா நிக்க முடியாது. ஒருவேளை சத்துரு இப்படி உங்களுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இருப்பானே ஆனால், சுற்றி இருக்கிற மனிதர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்களே ஆனால், ஆவியானவர் இன்றைக்கு ஊழியக்காரன் மூலமாய் திரும்பவும் திருவிழம் பற்றுகிறாரு. நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் ஆணித்தரமாய் வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கரங்களை தட்டும் போதே சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி, என் பிள்ளையை நிலைப்படுத்துகிறதற்காய் நன்றி, என்னுடைய வேலையை நிலைப்படுத்துகிறதாய் நன்றி, என் குடும்பத்தை நிலைப்படுத்துவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால், இங்கே சகரியா தீர்க்கதரிசி ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன். இயேசுவினுடைய சீடர்கள் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்டு ஊழியம் செய்வதற்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரோட ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று உலகத்தினுடைய ஆசைகள் அவர்களுக்கு வந்தது. இனி நம்ம தொடர முடியாதுன்னு நினைச்சாங்க, ஆண்டவரை விட்டு தூரத்தில் போய்விட்டாங்க. அப்போ இனி அவர்களுக்கு நிலை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை மறுபடியும் ஆண்டவர் கொண்டு வந்து அந்த ஊழியத்தில் கர்த்தர் மறுபடியும் நிற்க வைத்தார். அதற்கு பிறகு ஒரே பிரசங்கத்தில் பலாயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் சொன்னேன்,
வெறுத்துண்டு போனவர்கள், விடுபட்டு போனவர்கள், எடுக்கப்பட்டு போனவர்களை கர்த்தர் திரும்பவும் வந்து நிலைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இந்த பிளஸிங் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், ஆண்டவரே முழு பலத்தோட எல்லாரும், ஆண்டவரே எனக்கு இது தேவை, நான் இதை விரும்புகிறேன், என்னை நீர் நிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நிலைப்படுத்தணும். இந்த வாக்குத்தத்த வசனம், இந்த முதல் நாள் என்னிடத்தில் பேசுகிற வசனம் எனக்குத்தான் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திற்கு தான் ஆண்டவரே. சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்திற்குத்தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, இப்பொழுது உம்முடைய இரக்கம் எங்கள் மேல் திரும்பட்டும். ஒரு ஜெபமா அதை செய்யுங்க, ஒரு ஜெபமா செய்யுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, மறுபடியும் திரும்பவும் ஆண்டவர் எங்களை நிலைப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. சோ அப்ப இன்றைக்கு முழுக்க நம்ம அடுத்த நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் வருகிற வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லணும். ஆண்டவரே நீர் என்னை திரும்பவும் என்ன பண்ணுங்கன்னா என்னை நிலைப்படுத்தும். இது ஒரு நல்ல பிளஸிங், இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இது நமக்கு தந்த ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் உனக்கு நிலையான வீடு கட்டுவேன் அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நிலைவரம் என்கிற ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்ம ரொம்ப தோற்று போயிடுவோம். நம்முடைய பிள்ளைகள் தோற்று போய்விடுவார்கள். நம்ம உலக வாழ்க்கையை சமாதானமாக வாழவே முடியாது. அதனால எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா ஒன்று கூட்டணும். எல்லாத்துலையுமே நம்முடைய யோசனையில் ஒரு நிலைவரத்தை கர்த்தர் தரணும். ஆண்டவரை தேடுறதுல ஒரு நிலைவரத்தை ஆண்டவர் தரணும். இது ஒரு பெரிய கிருபை. ஆமென். நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நான் கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப அழகான ஒரு சாட்சி, அதான் நம்முடைய ஆண்டவர் வந்து நிலைப்படுத்துகிறவர் என்கிறதை, அதுவும் மறுபடியும் நிலைப்படுத்துகிறவர் என்கிறதுல ஒரு நல்ல சாட்சி ஒன்று இருக்கிறது. ஒரு பிரதர் வந்து ஒரு நல்ல மளிகை கடையை வைத்து நடத்தி கொண்டு வந்தார். அப்போ அந்த மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம், அப்படியே கூட்டம், நிறைய கூட்டமாய் வரும். அப்போ அந்த ஓனருக்கு வந்து, அந்த இடத்த வாடகை கொடுத்த ஓனருக்கு வந்து ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, இந்த மளிகை கடையில் இத்தனை 1000 பேர் வந்து ஜாமான் வாங்குறாங்க, இவன் வந்து இத்தனை வாடகை தான், நமக்கு என்னதான் இருந்தாலும் இவ்வளோ வாடகை தான் நம்மளால் வாங்க முடியும், அதனால இவனை காலி பண்ண வச்சுட்டு இந்த கடையில் நம்ம ஒரு மளிகை கடையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனே இந்த மனுஷனை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி, இந்த இடத்துல தான் இப்போதான் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு, நம்ம ஒரு செட்டில் ஆகிட்டோம், நம்ம நிலைவரப்பட்டுட்டோம்னு நினச்சோம், திடீர்னு இந்த இடத்துல இப்போ துரத்தப்படுறோமே அப்படின்னு கண்ணீரான வாழ்க்கை. அப்போ அந்த காலி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வந்து பக்கத்தில் இன்னொரு கடையை பிடிச்சி அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் என்னமோ தெரில, இந்த கடையிலிருந்து அவர் வெளியே போன உடனே எல்லாமே நஷ்டமாயிருச்சு, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. தொடர்ந்து 3 மாதங்கள் அவருக்கு வந்து அடி மேல அடி, எல்லாம் நஷ்டமாயிருச்சு. கடைசியில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, 2வது போன இடத்துல இருந்து அவர் எல்லாம் நஷ்டப்பட்டு அந்த கடையே நடத்த முடியாம இப்பொழுது ஒரு அனாதையை போல நிர்கதியாய் நின்றார். ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவாய் ரோடாய் அலைந்து ஜெபம் பண்ணுவாராமா. நான் ஒரு இடத்துல நல்லா இருந்தேனே ஆண்டவரே, என்னை இந்த இடத்துல இருந்து இப்படி கொண்டு வந்து இப்போ நான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறேன், திரும்ப நான் இந்த மாதிரி ஒரு இடத்த நிலைவரப்படுத்த முடியுமா, திரும்ப அந்த பிஸ்னஸ் ஒன்று வருமா, நான் இனி யார்கிட்ட நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு அவருடைய மனம் குழம்பிக் கொண்டே இருக்கும்போது ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிற ஒரு இடம், அந்த கல்லறை தோட்டத்தில் கார்னரில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சாமா. அப்போ அந்த இடத்த ஒருத்தர் வந்து அவருக்கு கொடுக்குறேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அந்த இடத்த போய் நீ என்ன பண்ண போற, அந்த இடத்துல நீ எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நிறைய பேர். அந்த இடத்துல கல்லறை தோட்டம் இருக்குது, அந்த இடத்துல அது வந்து ஒரு சாபமான ஒரு இடம், என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அழுதுண்டே கர்த்தருடைய சமூகத்தில் நீர் என்னை திரும்பவும் நிலைவிடப்படுத்துவீர் என்று விசுவாசத்தோடு அந்த இடத்துல ஆரம்பித்தார். கர்த்தர் அவருடைய அழுகையெல்லாம் பார்த்து, யாரெல்லாம் அந்த இடம் நல்லா இல்ல, யாரெல்லாம் அந்த இடம் சாபம் முடிச்ச இடம் அப்படின்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல அந்த மனுஷனை கர்த்தர் நிலைப்படுத்தினார். அவர் இழந்து போனதை கர்த்தர் 100 மடங்கு திரும்ப கொடுத்தார். அந்த இடம் மட்டுமல்ல, இன்றைக்கு கிட்டத்தட்ட 4 இடங்களை அவர் வாங்கும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்றைக்கு இந்த பட்டணத்தில் கர்த்தர் அவரை நிலையாய் நிறுத்தி இருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மறுபடியும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னா நிலைப்படுத்துவேன். நீ எத்தனை தடவை எடுக்கப்பட்டாலும், எத்தனை தடவை நீ துரத்தப்பட்டாலும், எத்தனை தடவை நீ பிடுங்கப்பட்டாலும், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்மை நிலைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே மறுபடியும் நீர் என்னை நிலைப்படுத்துவீர். சொல்லுவோம், மறுபடியும் நீர் என்னை நிலைப்படுத்துவீர். ஹல்லேலூயா. இந்த காரியங்களை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம்
7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த தாவீதுனுடைய மகன் சாலோமனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், நீ என்னுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவாய், நான் என்ன பண்ணுவேன்னா உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இது தாவீதுனுடைய வம்சத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், உன்னை நிலையாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இந்த சாலோமன் நாட்கள் தாண்டினதற்கு பிற்பாடு அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனா அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் நிலையாய் நிற்க முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவனாலே சரியாக பார்க்க முடியல. அவன் கடைசியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்தான். ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அல்ல, பல வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். நம்ம ஒன்னொன்னா அதை வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13 வாசித்தோம். இப்பொழுது 1 ராஜாக்களிலே 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் எடுத்துக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேல் உள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன். இப்படி ஆண்டவர் நீங்கள் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம், இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தாவீதுனுடைய வம்சத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உனக்கு நிலையான ஒரு ராஜ்யத்தை தருவேன், ஓ சன்னதியா அந்த ராஜ்யத்துல உட்காருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா இந்த வம்சம் அந்த ஆசீர்வாதத்தை சில ஆண்டுகளுக்குள்ளே சீக்கிரத்திலே இழந்து போனார்கள். ஏன் இழந்து போனார்கள்? இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சிங்காசனங்களை நீங்கள் ஏன் இழந்து போகிறீர்கள்? அப்படிதான் நான் உங்களுக்கு பேச போறேன். கவனிங்க, தேவன் நம்மை நிலைப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற இடங்களை நம்ம எதனால இழந்து போறோம்? இல்லை அப்படின்னா உங்களுடைய சிங்காசனத்தின் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானித்து நம்ம கடந்து போறோம். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடது புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும். கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் முதல் சிங்காசனத்தை இழந்த ஒரு தூதனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்திருந்தாரு, எல்லா தூதர்களை விட மேலான ஒரு அபிஷேகத்தை தந்திருந்தார். ஆனா இந்த சிங்காசனத்தை இந்த மனுஷன் இழப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தூதன் இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமையான பேச்சுகளை தன்னுடைய இருதயத்திலே வாங்கினது, இல்லையென்றால் பெருமைக்கு தனக்கு பெருமைகளுக்கு தன்னை இடம் கொடுத்தது. ரொம்ப கவனமா கவனிங்க, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலைவரமான சிங்காசனங்களை சிலர் இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமைக்கு ஒரு மனுஷன் தன்னை இடம் கொடுப்பானே, ஆனால் கண்டிப்பா சிங்காசனம் அவர்களுக்காக உறுதிப்படவே மாட்டாது. சிங்காசனம் உறுதிப்படவே மாட்டாது. நம்முடைய சிங்காசனத்தை எடுப்பதற்காகவே சத்ரு நம்முடைய பெருமைகளை காதிலே வாங்கிறது போல ஆட்களை அனுப்பி விடுவான்.
ஆனா ஒன்று நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையாய் பேசி இல்லைன்னா நம்மை குறித்து பெருமையாய் பேசும்போது அதுக்கு பின் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால் உங்களுடைய சிங்காசனத்திற்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். அதனால ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெருமையாய் மனிதன் பேசும்போது அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மற்றவர்கள் நம்ம என்கரேஜ் பண்றது தவறல்ல, நம்மளை தட்டி கொடுக்கறது தவறல்ல. ஆனால் சில மனிதர்கள் பெருமையாய் பேசும்போது அதை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் வழி விலகி போறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, மனிதர்கள் நம்மை பெருமையாய் பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு இதயம் இருக்கணும். இல்லை, இதற்கு நான் காரணம் அல்ல, இதற்கு என் ஞானம் காரணம் அல்ல, என் திறமைகள் காரணம் அல்ல, இதனுடைய பெருமைக்கு மதிப்புக்குரியவர் ஒரே ஒருத்தர், கர்த்தர் ஒருவரே. ஆமென் சொல்லுங்கள். தேவன் ஒருவரே, அவர்தான் பெருமைக்குரியவர். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உன்னுடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். நான் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். ஹலோ, இங்க சாலோமோனுடைய மகனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பொறுப்பு அவனுடைய கையில வந்த உடனே ஒரு கூட்டம் அவனிடத்துல பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, எப்பா உங்ககிட்ட ஆட்கள் எல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு இடம் கொடுக்காத, நீ அவங்களுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பாவோட நான் பெரிய ஆளு, எங்க அப்பாவோட நான் எனக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி, எங்க அப்பா சாதாரணமா தான் உங்களை தண்டிச்சாரு, ஆனா நான் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னுடைய அந்த சிங்காசனத்துல உட்கார வச்சு வாலிபர்கள், இவனும் ஒரு வாலிபன், கூட இருக்கிற வாலிபர்கள் அவனை பெருமையா பேசி 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 அப்படி உயர்த்தின உடனே வேதம் சொல்லுது, முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு இந்த ராஜா தன்னோடு கூட வளர்ந்தவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய சிங்காசனம் அவனை விட்டு தள்ளி போயிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் நம்மை பெருமையாய் பேசும்போது உங்களுடைய சிங்காசனத்துக்கு எப்ப ஆபத்து வரும் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எப்ப ஆபத்து வரும் தெரியுமா? இன்னொருத்தர் உங்களை அந்த பொறுப்புலையோ அந்த சிங்காசனத்திலேயோ இருக்கும்போது பெருமையா பேசும்போது அதை நீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த சிங்காசனம் அந்த பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப நாட்கள் வெற்றியாய் அமைய முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா, எல்லா அந்த மனிதன் சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த மகிமையை யாருக்கு சொல்லணும்னா அப்படியே கர்த்தருக்கு. நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஊரில் ஒரு நல்ல கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்துல அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடங்களிலையும் தண்ணி வற்றி போனாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாது. நிறைய பேர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த அந்த கிணத்துக்குள்ள ஒரு பாம்பு கிடக்குது கீழே. அதை பார்த்துட்டாங்க. இந்த பாம்பு கிடக்குதுன்னு பார்த்த உடனே ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி இந்த பாம்பு கிடக்கிற தண்ணி நம்ம குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் இடத்துல அந்த கிணறு தோன்ற அந்த கிளீன் பண்ற எத்தனையோ பேரை வர சொன்னாங்க. யாருமே இறங்குறது மாதிரியே இல்லை. இவங்க என்னென்னமோ வலையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுலையுமே அந்த பாம்பை பிடிக்க முடியல. அது இவங்க வாளி போட்ட உடனே போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சிரும். யாராவது ஒருத்தர் இறங்கி தான் அதை பிடிக்கணுமே தவிர அதை எடுக்கவே முடியல. அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற சில ஆட்கள் சேர்ந்து ஒரு குடிகார ஒருத்தரை நல்ல தண்ணி அடிப்பார், குடிப்பார். அவரை கூப்பிட்டு ரொம்ப பெருமையா பேசி, ஒன்ன மாதிரி யார் இருக்கா, ஒன்ன மாதிரி யார் இருக்கா, நீ அப்படி பண்றவன் இப்படி பண்றவன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவரும் இவன் பெருமையா பேசின உடனே நான் பாடுறா நான் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பெருமை அவங்க பேச 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 இவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி அடிச்சுட்டு கிணத்துக்குள்ள இறங்கினார். இது நடந்த சம்பவம். உள்ள இறங்கி தன்னுடைய கையில் இருந்த டவல் இருக்கு, அந்த டவலுனால் அந்த பாம்பை பிடிச்சி 2-3 படிக்கட்டு ஏறி மேலே வந்தார். இவர் வரும்போதே என்னன்னா, அந்த பாம்பு நெளியும் இல்லை அந்த அந்த கவருக்குள்ள, அதே மாதிரி இவருடைய இது கைக்குள்ள நெளிஞ்சிட்டே இருக்குது. இவர் ஃபுல் போதை. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என் கையிலேயே நீ விளையாட்டு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி
அந்த பாம்புனுடைய தலையை பிடிச்சி கடிச்சிட்டாரு. நல்லா இறுக்கமாக கடிச்சிட்டார். கடிச்சிட்டு எங்கிட்டே உன் வேலை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தோளில் போட்டு வந்துட்டார். மேலே மேலே ஏறி வந்து நின்னாரு. ஒரு நிமிஷம் கூட அவரால் நிற்க முடியல. அப்படியே சாஞ்சிட்டாரு. வாயில் ஃபுல்லாக நுர தள்ளி அங்கேயே அவர் இறந்து போயிட்டார். அவ்வளோதான், இறந்தே போயிட்டார். அவரை காப்பாற்றவே முடியல யாராலையும். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இந்த மரணம் எதற்காக வந்தது? ஒரு சாதாரணமான, அவருக்கு நல்லா கிணத்துக்குள்ள இறங்க தெரியும், அவருக்கு பாம்பு அடிச்சு அவருக்கு பழக்கம் இருக்குது, எல்லாமே ஓகே தான். சுற்றி இருக்கிறவங்க பெருமையாய் பேசும்போது தன்னுடைய சிங்காசனத்தை கூட அவர் மனசுல வைக்காம அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டதுனால அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம உயரும் போது வளரும் போது நமக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்படும் போது நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னா நிறைய தாழ்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போகவே கூடாது. பெருமை வரும்போது நம்முடைய கரத்தில் அப்படியே வாங்குறது போல வாங்கி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன் ஆண்டவருக்கே கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வருகிற எல்லா பெருமையும் சொல்லுங்க, எல்லா பெருமையும் சொல்லுங்க ஆண்டவர், எல்லா பெருமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எல்லா பெருமையும் உமக்குத்தான். சத்தமா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்குத்தான், உமக்குத்தான் அப்பா, உமக்குத்தான் அப்பா. ஆண்டவரே நீர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர், நீர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர். நீங்கள் வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த ஆமானுக்கு அங்க ஒரு நல்ல சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ராஜ்யபாரத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆமான் தன்னுடைய சிங்காசனத்தை அவன் இழந்துட்டான். அவனுக்கு கொடுத்திருந்த நிலைவரமான ஒரு இடத்தை அவன் இழந்துட்டான். எப்படி இழந்தான் நீங்க பார்க்கும்போது, நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் இந்த ஆமான் அந்த அரண்மனைக்குள்ளே வரும்போது மிருதகாய் அங்க இருந்த மனுஷன் தன்னை வணங்கலன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சு. பயங்கரமான ஒரு கோபம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறேன், நான் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன், ஒரு சாதாரணமான வாட்ச்மேனா இருக்கிற நீ என்னை வணங்க மாட்டேங்கிற. என்னுடைய அந்த நிமிஷத்துல அவனுக்குள்ளே எழும்பின அந்த பெருமை, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீ வணங்க மாட்டிய அப்படின்ற அந்த பெருமை நீங்க அவனுடைய வாழ்க்கையை அழிச்சு போச்சு. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ராஜா சொல்றாரு, நான் ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்புகிறேன், அந்த கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு. சொன்ன உடனே இந்த ஆமான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ராஜா என்னை அல்லாமல் வேறு யாரை கனம் பண்ண போகிறார் அப்படின்னா, தன்னுடைய மனசுல தன்னை குறிச்சு அவனுக்கு ரொம்ப பெரிய பெருமை, பெரிய பெருமை. நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை குறித்து நீங்க தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், அதே நேரத்தில் உங்களை குறித்து ரொம்ப பெருமையாகவும் நீங்க என்ன செய்யக்கூடாது. என்றைக்கு உங்களை குறித்து நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் தோற்று போவீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆமான் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, தன்னை குறித்து அவனுக்கு ரொம்ப நினைப்பு, ரொம்ப பெரிய நினைப்பு. என்ன இல்லாமல் இந்த இடத்துல நான் ஒருத்தன் தான்ப்பா, என்ன ஒருத்தன் தான்ப்பா ராஜா கனம் பண்ண விரும்புவாரு, நான் ஒருத்தன் தான் அதுக்கு தகுதியான ஆளு, இங்க வேற யாரு இங்க இருக்கா, சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே. அந்த பெருமையை தன்னுடைய இருதயத்துல வாங்கினதுனால ஆமானுடைய சிங்காசனம் அங்கிருந்து தூக்கப்பட்டுச்சு. சத்ரு உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்காசனம் இல்லைன்னா ஒரு உயர்வு, ஒரு இடத்துல கர்த்தர் நிலைப்படுத்தும் போது உங்களுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இன்னும் என்ன தாரும் அப்படின்னா தாழ்மையை தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பரிசுத்தவான், நல்ல தேவனோட நடக்கிற மனுஷன் பெருமையை என்ன பண்ண மாட்டான்னா தன்னுடைய இருதயத்தில் சுமக்கவே மாட்டாங்க, அதை கையில கூட வாங்க மாட்டாங்க, அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அது பேசுற வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது சொல்லுங்க. ஆமா சரி ஓகே, கர்த்தர் நடத்துறாரு, ஆண்டவர் நடத்துறாரு. அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய மனசு, அவங்களுடைய வாய் இப்படிதான் பேசுமே தவிர ஆமா அதை ஏத்துக்காது. நீங்கள் உண்மையாய் தேவனோட நடக்கிறவங்களா இருந்தா பெருமை பேசும்போது உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் சம்திங் ராங்.
ஏன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு என்கிட்ட தகுதி இல்ல. நம்மளை ஆசீர்வதித்தது கர்த்தர் தானே, நம்மை உயர்த்துறது கர்த்தர் தானே. நம்ம குப்பையில கிடந்தோம், கர்த்தர் தானே ராஜாக்களா நிறுத்தி இருக்கிறாரு, கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இல்லாட்டா, ஆண்டவர் இல்லாட்டா. அதனால எல்லாம் யாருக்குரியதுன்னா ஆண்டவருக்கே உரியது. ஆமென் சொல்லு. எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தாருகிறே. எந்தன் வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தாருகிறே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, மறுபடியும் திரும்பவும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நிலைக்க பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துல நம்மளை கொண்டு உட்கார வைக்கும்போது, ஒரு பொறுப்பை நம்ம கையில் கொடுக்கும்போது, ஒரு சிங்காசனத்தை நம்ம கையில் கொடுக்கும்போது, அந்த சிங்காசனத்தினுடைய முதல் எதிரி யாரு? முதல் எதிரி அந்த சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைக்காமல் நம்மை கீழே விழத்தள்ளுகிற முதல் எதிரி பெருமையின் ஆவி. ஆமென். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்நேரமும் எக்காலமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஏற்றுக்கொள்ளவே கூடாது. ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான் நல்ல வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எத்தனை வருஷமா அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 years 30 வருஷமாய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 30 வருஷமா வேலை செய்கிறாரு. அழகா போயிட்டு இருக்குது, நல்ல சம்பளம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒருத்தர் கூட வந்து அப்படி காதில் ஒரு வார்த்தையை போடுறாரு, நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை. அந்த ஒரு வார்த்தை, சிம்பிளா ஒரு வார்த்தை. கூட வேலை பார்க்குறவர் காதிலே போட்டு விடுற மாதிரி, சார் நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை சார், நீங்க இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனி இருக்குது, நீங்க இருக்கிறதுனால தான் ஓனர் சம்பாதிக்கிறாரு, நீங்க இருக்கிறதுனால தான் அவர் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு, நீங்க மட்டும் போங்க, இந்த கம்பெனியை 10 நாள்ல இழுத்து மூடுறாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இதுவரைக்கும் இவர் நல்லா போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு ஆமா 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 நான் தான் சம்பாரிச்சு கொடுத்துக்கிறேன், நான் தான் அப்படி பண்ணியிருக்கிறேன் எல்லாம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சோடனே, அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. லேட்டாக வந்த உடனே ஓனர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா எப்பவும் லேட்டாக வர மாட்டேன், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் சும்மா ஜாலியாக ஜென்ரலாக தான் கேட்குறாரு. இவருக்கு டக்குன்னு கோவம் வருது. இத்தனை நாள் நான் வந்து சீக்கிரமாக தானே வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஐயோ அப்பா, நான் ஒன்று அப்படி ஒன்றும் கேட்கல, ஏதாவது ஃபேமிலி ஏதாவது வேலையா இருந்துச்சா அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை இல்லை அப்படின்ட்டு போகிறாரு. இப்படியே இவருடைய எண்ணங்கள் வந்து அப்படி மாறிட்டே இருக்குது. முதல் இருந்தது மாதிரி இவர் இல்லை. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து, இப்போ இவர் சொல்லிட்டாரு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் என்ன நினச்சார் அப்படின்னா, வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சார் போல. இவர் சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார் அப்படின்னா, சரிப்பா நீ மன கஷ்டத்தோடலாம் நீங்கள் இருக்க வேண்டாம், நீ இத்தனை ஆண்டுகள் எனக்கு உதவி செஞ்ச, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுனா போ அப்படின்னு இவர் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் எந்த இடத்திலும் நிலைவரப்படவே இல்லை. ஆனால் அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க ஆட்கள், எந்த நபர் வந்து இவர்கிட்ட வந்து நீ இல்லாமல் இந்த கம்பெனி இல்லைன்னு சொன்னாரோ, அவர் இருந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார், அவர் இருந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். அப்போ நம்மை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் பெருமையை பேசி நம்ம மனசை கெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய கம்பெனி பெண்ணாக்கியம் பாளையத்தில் இருக்குது. பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 50,000 பக்கத்தில் ஜனங்கள் வேலை செய்கிறாங்க, 30,000 பக்கத்தில் வேலை செய்கிறாங்க. இவங்களில் ஒரு டீமில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து, நம்ம எல்லாம் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனிக்கு விரோதமாக, அந்த மேனேஜிங்க்கு விரோதமாக எழும்பும் அப்படின்னு எழும்புனாங்க. ஒரு பெரிய டீம் எல்லாரும் சேர்ந்த ஒரு 1000 பேர் மேலே சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே டீமாக சேர்ந்துட்டாங்க. மேனேஜிங் விரதம் பேசி நீங்கள் வரலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு விரதமாகவே எழும்புனாங்க. வேலையெல்லாம் அப்படியே நின்றுச்சு. 1000கணக்கான பேர் கொடி தூக்கி நின்றுருக்காங்க. ஒரு லேடி, ஒரே ஒருத்தங்க தான்.
அவங்க தான் அந்த இடத்துல அந்த அவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன தெரில, அந்த மேனேஜிங்கில் இருக்கிற அந்த லேடி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தில்லு மாதிரி ஒன்று வந்துருச்சு. நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் வந்து அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டது. அதனாலே பல கோடிக்கணக்கான லாஸ் ஆனாங்க. ஆனால் அவங்க இருதயம் அசையவே இல்லை. எனக்கு விரோதமாக எழுமினவன், கம்பெனிக்கு விரோதமாக எழுமினவங்க எத்தனை ஆயிரம் பேரோ அத்தனை ஆயிரம் பேர் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரே டைமில் எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால், அந்த கம்பெனி அதை விட லாபகரமான பணம் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அதிலிருந்து பிரச்சனை பண்ணி 1000 கணக்கான பேர் வந்தாங்க பாருங்களேன், அவர்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சிங்காசனம் நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நான் பெருமைக்கு என்ன பண்ண மாட்டேன்னா இடமே கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், இந்த பலிபீடம் எனக்கு நிலைப்படுத்த வேண்டுமானால், இந்த திருச்சபை எனக்கு நிலையா இந்த ஊழியத்தை நான் செய்யணும்னா பெருமையை மட்டும் என் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கொண்டு போகவே கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை சுருக்கமாய் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எடுத்து வாசிக்கலாம். நமக்கு வருகிற சிங்காசனத்தை நம்ம நிலைப்படுத்துவதற்கு இரண்டாவது காரியம், நீங்கள் அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே 14ஆம் அதிகாரம் 13-14 நம்ம வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 14வது அதிகாரம் 14வது அதிகாரத்திலே 13, நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. கவனிங்க, இங்கே இந்த கொடுக்கப்பட்ட தூதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்தை இந்த தூதன் இழந்ததற்கு நம்பர் 2 இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஏற்கனவே எல்லா தூதர்களை விட அதிகமான மதிப்பு, அதிகமான ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இது போதாது, நான் எது வரைக்கும் ஏறுவேன்? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் வானத்திற்கு ஏறுவேன், நான் ஆண்டவருக்கு அது வரைக்கும் நான் போவேன். இருக்கிறதுலே அதுதான் பெரிய இடம், அந்த இடத்துக்கு நான் போவேன். எல்லா தூதர்களை விட முதன்மையான இடத்துல தானே நீங்க இருக்கிற, எல்லாமே உனக்குடையதான். அவர்கள் கீழே தான் இருக்கிறாங்க. இல்லை இல்லை, நான் அதுக்கும் எனக்கு வேணும் அப்படின்னா, தேவன் ஒரு சிங்காசனத்தை உங்களுக்கு கொடுக்கும் போது நீங்க மட்டும் வாழுகிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமானால், அந்த சிங்காசனம், அந்த பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொண்டு வராது. உங்களுடைய கம்பெனிலையா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலையா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் போது, திருச்சபையிலையா இருக்கலாம், பொறுப்பு கொடுக்கப்படும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் மாத்திரம் அல்ல, எனக்கு மட்டும் அல்ல, இந்த பொறுப்பை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சிங்காசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இதுல இருந்து நான் வாழணும், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதே நேரத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருக்கும்போது நிறைய பேரை உருவாக்கணும், நிறைய பேருக்கு உதவி செய்யணும், அவர்களும் வாழணும். சிலர் பொறுப்புன்னு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், கையில் இந்த சிங்காசனம் கொடுக்கப்பட்ட உடனே, அதான் இப்போ கூட வந்து நிறைய கவர்மெண்ட்ல கூட ஓடிட்டே இருக்கு பாருங்களேன், அந்த பொறுப்புகள் வந்த உடனே வேற எதை குறிச்சும் கவலை இல்லை, யாருடைய உயிரை குறிச்சும் கவலை இல்லை, யாருடைய வாழ்க்கை குறிச்சும் கவலை இல்லை. எனக்கு கையில் சிங்காசனம் கொடுக்கப்பட்டுருச்சு, நான் வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கணும், எனக்கு எல்லாம் வேணும், எனக்கு பத்தாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், யாரை வேணாலும் அழிப்பேன், யார் வேணாலும் எதிர்த்து பேசுவேன். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அது ஒரு காலம் என்ன இல்லைன்னா அழகு இல்லவே இல்லை. உங்க சிங்காசனம் உறுதிப்பட வேண்டுமே ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிங்காசனம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சுற்றி இருக்கிறவர்களுக்கும். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்கு சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது. அந்த சிங்காசனம் கொடுக்கப்படும் போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. அப்போ அவங்க ஏற்கனவே இவனுக்கு விரோதியானவர்கள். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நன்றாக பார்த்து கொள்ளுவேன். இந்த சிங்காசனம் எனக்கு கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் எனக்காக மட்டுமல்ல, ஜீவரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே
முன்னே அனுப்பினார். பதவி ஆசீர்வாதம் வந்த உடனே இல்ல நமக்கு மட்டும் கிடையாது. சரி, நான் சொல்லுகிறதை ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஆசீர்வாதங்கள் வர வர அந்த ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும். நீங்க ஒரு ரூபா உங்களுக்கு வருமானம் வரும்போது அதுல 10 காசு நீங்க ஏழைகளுக்கு கொடுத்தீங்கல்ல. இப்ப 1000 ரூபாய் வருமானம் வரும்போது அதுல ஒரு 100 ரூபாய் என்னன்னா ஒரு ஏழை, அதுவும் அதான் நீங்கள் ஒருவருக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது செய்யத்தக்கவர்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆட்கள், நீங்கள் செய்கிற ஆட்கள் கரெக்டா இருக்கட்டும். ஆனா அதே நேரத்தில் எப்பவுமே பதவியும் பொறுப்புகளும் சிங்காசனங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் போது நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, அப்படியே என்னுடைய வாழ்க்கை பரவி போகிற ஆடை போல நமக்கு தேவை. நம்ம வளரணும், நம்ம உயரணும். ஆனா என் சிங்காசனம் ஒருத்தனை காப்பாற்றணுமே தவிர ஒருத்தரை ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, நீங்க அங்கே மேனேஜிங் போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த மனுஷன் சாதாரணமான மனுஷன், கஷ்டப்படுற மனுஷன். அந்த மனுஷனுக்கு மேனேஜிங்கில் ஒரு பிரச்சனை வருது, அவனை தூக்கணும்னு நினச்சா நீங்களும் சேர்ந்து நினச்சா அவனை தூக்கிடலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சிங்காசனத்தை கொடுக்கும்போது அவன் மேலே கொஞ்சம் பரிதாபத்தை காமிச்சு அவனை தட்டி கொடுத்து அவனை காப்பாற்றி அவனுடைய குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றுவீர்களானால் அதுதான் உண்மையான நியாயமான மனிதர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆனால் இந்த சவுல் ராஜா தன்னுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இந்த ஒரே ஒரு தவறு தான். தாவீதை அங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 முறைமுறையாய் பாடுகிறாங்க. பாடின உடனே இந்த சிங்காசனத்துல இருக்கிறவருக்கு என்ன நினைப்பு வருது அப்படின்னா, எனக்கு மட்டும்தான் அந்த இதை கொடுக்கணும். அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய போராட்டம். அது யாராலையுமே ஜெயிக்க முடியல, யாராலையுமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு, பரவாயில்ல தட்டி கொடுங்கப்பா, என்கரேஜ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியவர்கள் இந்த சவுலுக்கு இல்ல நான் அதை ஷேர் பண்ண மாட்டேன், நான் தான் இங்க பெரிய ஆளு, எனக்கு மட்டும்தான் அது வேணும், என்னை தவிர வேற யாரையும் அப்படி பாடக்கூடாது, என்னை தவிர வேற யாருக்கும் அதை சொல்லக்கூடாது. அந்த ஒரே ஒரு எண்ணம் சவுலுடைய சிங்காசனத்திலிருந்து அவனை எடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு யாருக்காக ஆண்டவர் எனக்கு சொல்றேன்னு தெரியல எனக்கு. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு இன்னொருத்தரை அழிக்கிறதற்காக அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நாசம் பண்ணுவதற்காக அல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் சிங்காசனமும் இன்னொருத்தரை காப்பாற்றுவதற்காக. அல்லேலூயா. நீங்கள் தேங்கி நிற்கிற தண்ணீர் அல்ல, நீங்கள் பரவி ஓடி போகிற ஆறாயிருக்கணும். அல்லேலூயா. ஆமென். என் ஆசீர்வாதம் எனக்கு மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம் என் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம் என் திருச்சபைக்கு மட்டுமல்ல, என் ஆசீர்வாதம் உலகமெங்கும் அநேகரே. அல்லேலூயா. இந்த சவுல் ராஜா தாவீதை மட்டும் இல்ல, நீங்க அவனுடைய சொந்த மகனே பாருங்க, சொந்த மகனே போய் ஒரு பெரிய வெற்றியை கொண்டாடிட்டு வர்றாரு. ஆனா சவுல் ராஜாவுக்கு அவர் சொன்ன வார்த்தை தான் முக்கியம் நிக்கிறாரே தவிர மகனுடைய வெற்றியை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை. நீ ஜெயிச்சானா ஜெயிக்கலன்னா, நான் சொன்னது ஏன் கேட்கல, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, செத்தா கூட உயிர் போனா கூட நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அவ்வளவுதான். அது மட்டும்தான் நான் சொன்னது மட்டும்தான் நடக்கணுமே தவிர ஒன்ன நான் எதுலையும் கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ அவருடைய இருதயத்துக்குள்ள இருந்த ஒரு புத்தி என்ன அப்படின்னா, தான் மட்டும், எனக்கு மட்டும் சிங்காசனம் உங்களுக்கு மட்டுமல்ல, சிங்காசனத்தை கர்த்தர் கொடுக்கிறது எல்லாருக்காக. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு 2 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே நம்ம நிலைவரமா இருக்கணும்னா நம்மளை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு நிறைய பேர் இழந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த 2 காரணம் முக்கியம். 1, பெருமையை நம்ம மனசுல கொண்டு போகக்கூடாது. நம்பர் 2, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற, கர்த்தர் நம்மளை நிலைவரப்படுத்தி இருக்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டுமல்ல என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்குமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் திரும்பவும் உன்னை என்ன செய்வேன் என்றால் நிலைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட இடங்களிலே கர்த்தர் திரும்பவும் நம்மை நிலைப்படுத்த போறார். நாம் எடுக்கப்பட்ட பிடுங்கப்பட்ட இடத்துல ஆண்டவர் மீண்டும் நம்மை கர்த்தர் நிலைப்படுத்த போறார். அதற்கு ஆண்டவரே, என்னால் அல்ல, எல்லாம் உம்மாலே உண்டானது, நான் அல்ல, எல்லாமே நீரே தகப்பனே. ஆமென் சொல்லுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுப்பி நின்று ஓ ஹல்லேலூயா, நம்முடைய கரங்களை எல்லாம் வானத்துக்கு நேராய் உயர்த்தி, தகப்பனே நான் உன்னை மறுபடியும் திரும்பவும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன், திரும்பவும் உன்னை நான் நிலைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்மை நிலைப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன்.
சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, திரும்பவும் என்னை நிலைப்படுத்துவார் ஆண்டவர். இந்த ஹல்லேலூயா 21 நாள் ஜெபத்தினுடைய முதல் நாள் கர்த்தர் நம்மை பேசுகிறார். நான் உன்னை மறுபடியும் நிலைப்படுத்துவேன், நிலைப்படுத்துவேன். உன் பிள்ளையை நான் நிலைப்படுத்துவேன், உன் குடும்பத்தை நான் நிலைப்படுத்துவேன். நம்மை உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிலைப்படுத்துவேன். சத்தமாய் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, என்னை நிலைப்படுத்துகிறவரே. பிடுங்கப்பட்ட இடத்திலிருந்து, துரத்தப்பட்ட இடத்திலிருந்து, படப்பட்ட இடத்திலிருந்து எங்களை அந்த இடத்திலே நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே. இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகனே நீ வேரூன்றுவா, என் மகனே நீ வேரூன்றுவா. பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. பூத்து குலுங்கிடுவா, காய்த்து கனி தருவா. இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவா, இந்த பூமி எல்லாம் நிரப்பிடு. கரங்களை மேல தட்டி, உன்னோடு நான் இருந்து உனக்காக வழக்காடுவே. என்னோடு நீர் இருந்து எனக்காக வழக்காடுவே. இரவும் பகலும் காத்துக்கொள்வி, இரவும் பகலும் காத்துக்கொள்வி. எவரும் தீங்கிழைக்க விட மாட்டீ, எவரும் தீங்கிழைக்க விட. யாக்கோபே யாக்கோபே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய். நீ பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமி எல்லாம். சொல்லுங்க கைய மேல தட்டி, என் மகனே. இயேசுவே, ஆராதனையில கலந்து கொண்டு நிலைவரமே இல்லாம என்ன கர்த்தர் என்னைக்கு நிலைப்படுத்த போறேன், என்னைக்கு இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கிறேனே, மறுபடியும் ஆண்டவர் என்ன அந்த நிலையான இடத்துல வைக்க மாட்டாரா? கொடுத்தத நான் இழந்துட்டேனே, கொடுத்தது என்னை விட்டு போயிருச்சு, நான் இனி என்ன செய்வேன் அப்படின்னு அங்கலாய்ச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்பொழுது உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு மேல திரும்பட்டும் ஆண்டவரே. சொல்லுவோம் கரங்களை தட்டி, யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நான் தான், நான் தான். அது எனக்கு தான் அந்த வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு தான் அந்த வார்த்தை. எல்லா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு தான். ஆண்டவர் உன்னை நிலைப்படுத்துவார். உங்க அம்மா நிலைவரப்படாம இருக்கலாம், உங்க அப்பா நிலைவரப்படாம இருக்கலாம், உங்க சொந்த நிலைவரப்படாம இருக்கலாம், ஆனா இயேசு உன்னை நிலைப்படுத்துவார், மறுபடியும் உன்னை நிலைப்படுத்துவார். சொல்லுங்க, நம்பிக்கையோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிலைப்படணும், நான் நிலைப்படணும், என் குடும்பம் நிலைப்படணும், என் வாழ்க்கை நிலைவரப்படணும். ஓ ஹல்லேலூயா, ஓ நன்றி, கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி ஆண்டவரே. மறுபடியும் திரும்பவும் நான் உன்னை நிலைப்படுத்துவேன்,
திரும்பவும் நான் உன்னை நிலைக்க பண்ணுவேன். எஸ், திரும்ப நிலைக்க பண்ணுகிற கர்த்தர். ஏற்கனவே நிலைவரப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிற நிறைய பேர் இருக்கிறோம்ப்பா. நாங்க உண்மைதாப்பா. ஆனா இனி எங்களுக்கு ஒரு இரக்கம் பாராட்டணும். நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் நீங்க தானே அப்பா. இதோ இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையிலே இருக்கிறவர்கள், வெளியிலே இருக்கிறவர்கள், எங்கிருந்தாலும் அப்பா அவர்களை கர்த்தர் நிலைப்படுத்துவதற்கு வாரும் ஆண்டவரே. அவங்களை நிலைப்படுத்துங்க ஆண்டவரே, அவங்களை நிலைப்படுத்துங்கப்பா. மறுபடியும் இனி ஒரே ஒரு விஷயம் கூட அந்த சான்ஸ் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே, தாருமப்பா. இனி அவங்க பிடுங்கப்படக்கூடாது, இனி அவங்க எடுக்கப்படக்கூடாது அப்பா. இப்போ நீங்க இனி ஆசீர்வதிக்கிற இடம், இனி அவங்கள வைக்கிற இடம் அப்பா, சந்ததி சந்ததியாய் நீங்க தாவீதுக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, தலைமுறை மறைக்கும் அந்த ரட்சிப்பை, அந்த வெற்றியை தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி.